மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டு வெத்தலை தோட்டம் உங்களுக்கு கரண்ட் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது வந்து மாஞ்செடி. எங்கள் வீட்டில் நான் தொட்டியில் வச்சுருக்கேன். கரண்ட் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெளியிலேருந்து போடுறேன். வந்து லேட் ஆகிடுச்சி இன்னைக்கு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியிலேருந்து எங்கள் வீட்டு பின்னாடி இருந்து போடுற ஓட்டு வீடு தான். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. அப்படியே சீக்கிரம் லேட் ஆகிடுச்சு, இன்னும் டைம் ஆகுது எல்லாம் இது பண்ணி போடுறதுக்கு. இன்றைக்கி 26/9/2024 வியாழக்கிழமை, செப்டம்பர் மாதம், குரோதி வருடம் 10ஆம் நாள், புரட்டாசி மாதம். இன்னைக்கு வந்து நவமி திதி, புனர்பூச நட்சத்திரம், தியாஜிதம், அமிர்த யோகம், சித்த யோகம். கண்ணே இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது, உள்ளெல்லாம் கண்ணு தெரில. கண் டாக்டர்கிட்ட போனோம், பல் டாக்டர்கிட்ட போனோம், காசு இல்லை. அதனால் நம்ம அங்கே போனால் நிறைய டெஸ்ட்டு அது இதுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப செலவு வைப்பாங்க. நான் போகல. சுவாமிமலை முருகப்பெருமான் தங்கக்காசு மணந்து வைரவேல் தரிசனம், பத்ராச்சலம் ஸ்ரீராமபெருமான் பிரான் புறப்பாடு, பிரான்மலை வந்து இப்போ வந்து மகாலயபட்சம் நடந்துக்கிட்டு இருக்குது. புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய நாட்கள் நடந்துகிட்டு இருக்குது. முன்னோர்களுக்குரிய மகாலயபட்சம் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து 10ஆம் நாள். அடுத்தது நவராத்திரி பூஜை. அன்றைக்கே நாம் கலசம் வைக்கிறவங்க, அதாவது மாலிபட்ச அமாவாசை அன்றைக்கே கூட கலசம் சாயங்காலம் வச்சிடலாம். அதற்கு மறாவது நாள் வந்து நவராத்திரி பூஜை ஆரம்பம். நம்ம அதே மாதிரி விஜயதசமி அன்னைக்கு 10ஆம் நாள் குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்குறவங்க சேர்ப்பாங்க. ஓகேங்க. சூரிய உதயம் வந்து 6:03, கன்னியா நாளிகை வந்து 3:33, திதி வந்து நவமி திதி. ராமபிரானுக்கு உரிய திதி வந்து இதுதான். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் ஒன்றும் இல்லை, சிம்மத்திலே ஒன்றும் இல்லை, கன்னியில் வந்து புதன், சூரியன், கேது, துலாமில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. எல்லா விதமான தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் அகங்காரம்தான். நம்ம அகங்காரமாக இருந்தோன்னா நம்ம எதுவும் செய்ய முடியாது. அகங்காரம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 10:45 to 11:45, கௌரி நல்ல நேரம் 12:15 to 1:15, மாலை 6:30 to 7:30. பரிகாரம் தைலம். ராகு காலம் 1 to 3, குளிகன் 9 to 10:30, யமகண்டம் 6 to 7:30. சந்திராஷ்டிரமம் வந்து அனுச நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டிரமம். இன்றைய புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை வழிபாட்டில் இருங்க. ராசி பலன்: மேஷம் நன்மை, ரிஷபம் செலவு, மிதுனம் லாபம், கடகம் போட்டி, சிம்மம் விவேகம், கன்னி தடங்கள், துலாம் அமைதி, விருச்சிகம் பொறுமை, தனுசு அன்பு, மகரம் மகிழ்ச்சி, கும்பம் வெற்றி, மீனம் இன்பம். நாளைய விசேஷங்கள்: வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாள். ஆதித்தனார், தமிழ் தந்தை ஆதித்தனார் பிறந்த நாள். உலக சுற்றுலா தினம். வருஷத்தில் ஒரு நாள், வருஷத்தில் ஒரு தடவை ஒரு சுற்றுலா போகிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு எங்கேனாலும் சரி, ஊட்டி, கொடைக்கானல், சுவாமி கோயில், எங்கேயா ஒன்று டைம் இருக்கும்போது போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து பிரான்மலை ஷேக் அப்துல்லா அவுலியா சந்தனக்கூடுன்னு போட்டிருக்காங்க. நாளைக்கு அந்த இது இருக்குது, விசேஷம் இருக்குது அப்படின்னு அதில் போட்டிருக்காங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து இன்றைக்கு வந்து நம்ம வந்து மகாலயபட்சத்தினுடைய 10ஆம் நாளில் இருக்கிறோம். அமாவாசைக்கு மறாவது நாள் வந்து நமக்கு இது நவராத்திரி பூஜை ஆரம்பம். அன்றைக்கே கலசம் வச்சிடலாம் நம்ம. இன்றைக்கு வந்து என்னன்னு கிடைக்கும்: செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்து இங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம ஆவணி புரட்டாசி மாதம். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, நவமி திதி, 10ஆம் நாள் வந்து நவமி திதி. இன்னைக்கு வந்து ஒன்றும் விசேஷம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு வந்து சுக்கிர ஜெயந்தி. நாளைக்கு
நாளானிக்கு அதிதி அஜய் ஏகாதசி வந்து துவாபர யுகாதி திரையோதசி அன்னைக்கு கஜமலயாம் விதவைகள் அனுஷ்டிக்க சோம பிரதோஷம் மகா திரையோதசி. அதாவது திங்கக்கிழமை வந்து வர திங்கக்கிழமை பிரதோஷம், மாத சிவராத்திரி, கேதாரேஸ்வர விரத முடிவு, சஸ்திர சதமாலயம், துர்மரணம் நேரிட்டவர்களுக்கு, அதாவது துர்மரணம் நேரிட்டவர்களுக்கு வந்து அமாவாசைக்கு முதல் நாளே கும்பிடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் போட்டிருக்கிறாங்க, அமாவாசைக்கு முதல் நாள் கும்பிடணும். நாம் வந்து மகாலய பட்சத்துக்கு முதல் நாள் கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி அன்னைக்கு இருக்குது. துர்மரணம் ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் அமாவாசைக்கு முதல் நாளே கும்பிடணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். நவராத்திரி பூஜை ஆரம்பம் வராது நாள் இஸ்டி கூக்ரீடன் பிரதீட் பட் பூஜை ஆரம்பம். அதனால் வடநாட்டிலே ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க, நம்ம இதுலேயும் ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து கொண்டாடுவோம். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்கிறதுனால குரு பகவானுக்கு உரிய நான் அதை எடுத்துகிட்டு வரல. அதனால் நாம் வந்து இப்போ வந்து அதாவது புரட்டாசி மாதங்கிறது பெருமாளுக்குரிய மாதம். நாளைக்கு வந்து சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை, பெருமாளுக்கு தளிகை போடுறவங்க போடுங்க. நாம் வந்து இறந்தவர்களுக்கு வந்து ஹால்லையும் பெருமாளுக்கு வந்து உள்ளேயும் தளிகை போட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க. சனிக்கிழமை இது வர்றதுனால இன்னைக்கு வந்து அதனால் வந்து நாம் வந்து மொத்தம் நாம் வருடத்தில் வந்து 4 நவராத்திரி வரும். அதில் வந்து நாம் இப்போ இதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். புரட்டாசி மாதம் வருகின்ற ராத்திரி வந்து சாரதா நவராத்திரி. அதனால் வந்து நாம் 10 நாட்கள் வழிபாடு பண்ணுவோம். வித்யாரம்பம் விஜயதசமி குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்குறவங்க சேர்ப்போம். அதனால் வந்து முதல் 3 நாட்கள் வந்து துர்க்கைக்கும், 2வது 3 நாட்கள் வந்து லக்ஷ்மிக்கும், 3வது 3 நாள் சரஸ்வதிக்கும் வழிபடுவோம். சுமங்கலி பெண்களை அழைத்து தாம்பூலம் கொடுத்து அவற்றும் நம் மனதில் இருக்கும் கேட்ட வளங்களை கொடுக்குவது. சிவனுக்கு 1 ராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இது. மகேஸ்வரியாகவும் ராஜேஸ்வரியாகவும், 3ஆம் நாள் வாராகியாகவும், 4ஆம் நாள் மகாலட்சுமியாகவும், 5ஆம் நாள் மோகினியாகவும், வைஷ்ணவி தேவியாகவும், 6ஆம் சண்டிகா தேவியாகவும், சாம்பவி 7ஆம் நாள் சாம்பவி துர்க்கையாகவும், நரசிம்மியாகவும், வந்து 9ஆம் நாள் வந்து இந்த மாதிரி துர்க்கையாகவும், சரஸ்வதி தேவியாகவும், சுபத்ரா தேவியாகவும் அவதாரம் எடுத்து அதாவது அசுரர்களை எல்லாம் அழித்து மகிஷாசுர மர்த்தினியாக இந்த 9 அவதாரங்களையும் எடுத்து அன்னை நமக்கு அருள்பாலிக்கிறார். பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் நிறைய சப்ஸ்கிரைபர், நிறைய வியூஸோடு இருப்போன்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் இப்போ டெய்லி ஒருத்தருக்கு ஒரு 4 இட்லி வாங்கி கொடுப்பேன். இந்த எல்லோரும் நீங்களும் வாங்கி கொடுங்க. இல்லாதவர்களுக்கு வந்து இந்த மகாலய பட்சத்தில் அந்த முன்னோர்களை நினைத்து நீங்கள் வந்து விளக்கு போடுங்க. அதே மாதிரி யாருக்கோ ஒருத்தருக்கு உங்களால் முடிந்தது 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஒரு அன்னதானம் கொடுங்க. கட்டாயம் நம்ம அமாவாசை அன்னைக்கு இது இருக்கணும், தர்பை, தாம்பூலம், கருப்பேல். இதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். இதை நீங்கள் நிச்சயமாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சப்போர்ட் கொடுங்க. என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். ஓம் நாராயணாய நமக. நாளைக்கு வந்து 2ஆம் நாள் சனிக்கிழமை, பெருமாளுக்கு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தளிகை போடுற நாள் போடுங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு உங்களுக்கு இது பண்ணுறது.
அதனால் எல்லாருக்கும் உங்களால் முடிந்தது இதை பண்ணுங்கள். சுமங்கலிகளுக்கு வந்து இப்போ நமக்கு இது வரும், என்ன, அந்த நவராத்திரி பூஜை, அதுக்கெல்லாம் சுமங்கலி எடுத்து உங்களால் முடிந்த ஒரு இதை கொடுங்க. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்கிறதுனால குரு பகவானுக்குரிய நாள். லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறவங்க செய்யுங்க. ஈவினிங் எப்போ நம்ம ரெகுலராக செய்கிறது. அதேமாதிரி ஈஸ்வரர் கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியார் குரு பகவானை பார்த்துட்டு வாங்க. முடிஞ்சால் கொண்ட கடலை மாலை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் நினச்சி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயும் இப்போ கோயிலுக்கு போக முடியல, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அதனால் வந்து வீட்லேயே நீங்கள் நினச்சி இது பண்ணுங்கள். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய திமிகி தன்னோ குருப்ரஜோதயாத். ஒவ்வொரு மந்திரத்தையுமே ஒரு 27 தடவையாவது நீங்கள் சொல்லுங்கள். எந்த மந்திரத்தை சொன்னாலும் ஓம் கோவிந்தா கோவிந்தா பெருமாளே வெங்கடேஷா இந்த நாமத்தை சொல்லி நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் கரண்ட் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டிலலாம் என்ன? எங்கள் வீட்டில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி பொடி தான். கரண்ட் இல்லை, எதுவும் செய்யலை. உடம்பு இன்னும் அப்படியே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் கொடுங்க. என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கடன் பிரச்சனைகள் நிறைய இது. அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படியே டைம் ஆகி போச்சு, அப்படியே எடுத்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. எல்லாம் பேரம்பேத்தி எடுத்துட்டோம், வயசாகி போச்சு. இனிமேல் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. டாக்டர்கிட்ட போகணுன்னா பயமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப செலவு இதாக இது பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ.